ஆன்மீக சிந்தனைகளில் இன்று என்ன தலைப்பில் கூறப்போகிறீர்கள்? என் இனியவர்களுக்கு என் இனிய வணக்கம். இன்று நான் பார்ப்போம் தலைப்பு 3 விஷயங்களை உங்களுக்காக கூறப்போகிறேன். என்னவென்றால், முதலாவதாக மனிதர்களின் தலைமுறையினரை காக்கும் புண்ணியங்கள் எது தெரியுமா? இரண்டாவதாக விளக்கேற்றும் நேரம் என்ன? மூன்றாவதாக விளக்கேற்றும் போது சொல்ல வேண்டிய எளிதான மந்திரங்கள் என்னவென்று இந்த காணொளியில் பார்க்கலாம். 3 பிரிவுகளில் கூறப்போகிறீர்களோ? இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக மனிதர்களின் தலைமுறையினரை காக்கும் புண்ணியங்கள் எது தெரியுமா? பால் அடைந்த கோயிலை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுவது 3 தலைமுறையினரை காக்கும். கோயில் திருப்பணியில் உதவி செய்வது 7 தலைமுறையினரை காக்கும். ஏழை பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பது 9 தலைமுறையினரை காக்கும். அநாதை பிணத்திற்கு இறுதி சடங்குகள் செய்வது 11 தலைமுறையினரை காக்கும். கோசாலைக்கு உதவி செய்வது மற்றும் பசுவை பராமரிப்பது 13 தலைமுறையினரை காக்கும். காசி மற்றும் கயாவில் தர்ப்பணம் செய்வது 16 தலைமுறையினரை காக்கும். பசுதானம் மற்றும் பசுவுக்கு உணவு கொடுப்பது 27 தலைமுறையினரை காக்கும். இரண்டாவது தலைப்பு என்னவென்றால், விளக்கேற்றும் நேரம் என்ன? அதிகாலை சூரியன் உதிர்வதற்கு முன்பாக பிரம்ம முகூர்த்தமான அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை விளக்கேற்றினால் நல்லதாகும். இது பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் துயிலெழுந்து விளக்கேற்றி விட்ட பிறகு கூட நீங்கள் உறங்க செல்லலாம். விளக்கை ஊதியோ கைகளாலோ வீசியோ அணைக்க குளிர்விக்க கூடாது. அதற்கு பதிலாக ஒரு பூவை வைத்து குளிர்விப்பது சிறப்பாகும். காலை சூரியன் உதிர்வுக்கு பிறகு 6 மணி முதல் 7 மணி வரை விளக்கேற்றினால் நீங்கள் தொடங்கும் அனைத்து காரியங்களும் நன்மையே தரும். மூன்றாவது தலைப்பு என்னவென்றால், விளக்கேற்றும் போது சொல்லக்கூடிய எளிமையான மந்திரங்கள். முதலாவது மந்திரம் ஓம் தீபஜோதி பரபிரம்மா என்பது எளிதான மந்திரம். இரண்டாவதாக, அது எளிதுமல்ல கடினமும் அல்ல, இரண்டுக்கும் இடைப்பட்ட மந்திரம் என்னவென்றால், இல்லக விளப்பது இருளும் தருவது, சொல்லக விளப்பது ஜோதியும் கொடுப்பது, பல்லக விளப்பது பலரும் காண்பது, நல்லக விளப்பது நமச்சிவாயமே என்று கூறி விளக்கேற்ற வேண்டும். பலரும் விளக்கேற்றுவதை ஒரு கடமையாகவே செய்து வந்தது. எப்படி என்றால், விளக்கேற்றும் போது பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று விளக்கேற்றிருப்பார்கள். அப்படி எல்லாம் செய்யாமல் ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே விளக்கேற்றுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும். மேலும் பல ஆன்மீக தகவல்கள் தெரிந்து கொள்ள தமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளவும். நான் இப்போது விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.